அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி சென்னாக்குண்ணி வந்து நாங்கள் பொடி பண்ண போகிறோம். கடலப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டு சென்னாக்குண்ணி வந்து 100 எடுத்துருக்குறோம். நாங்கள் இதை லைட்டாக ஓட்டில் வறுத்து எடுக்கணும். கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு 100 எடுத்துக்கோங்க. கருவை விடக்கூடாது. இது வந்து நல்லாயிருக்கும். தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்லேயும் போட்டு பரட்டி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும் சென்னாக்குண்ணி. நல்லா வறுத்து வரட்டும் கடலப்பருப்பு. கடலப்பருப்பு வந்து நல்லா பொன் வறுவலாக வரட்டும். தீய கருப்பாகக்கூடாது. கடலப்பருப்பு வறுத்து வந்துருச்சு. இது தனியாக கொட்டி ஆற வச்சுக்கோங்க. உளுந்து 100 எடுத்துக்கோங்க. எல்லாமே நாங்கள் வந்து எடை மிஷினில் எடை எல்லாமே கரெக்டாக செய்யணும்ல. அதனால் வந்து நாங்கள் வீட்டில் வச்சுக்கிற எடை மிஷினில் நாங்கள் எடை போட்டு தான் எல்லாமே செய்கிறோம். 100 கடலப்பருப்பு, 100 உளுந்து, 50 பூண்டு, 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம். 100 சென்னாக்குண்ணி எடுத்துருக்குறோம். உளுந்து வருது நல்லா வறுத்து வரணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இதையும் எப்படியே ஒரு பக்கமாக கொட்டி ஆற வச்சுருங்க. மிளகு, ஜீரகம் சும்மா கொஞ்சம் எடுத்துருக்குறோம். ஒரு கரண்டி லைட்டாக இதுலேயும் ஓட்டில் வறுத்துக்கோங்க. இதுவும் வறுத்து வந்துருச்சு. பூண்டை வந்து அலசிட்டு போட்டிருக்குறோம். தோலோடு தான் சேர்க்கணும். பூண்டு வறுத்து வந்துருச்சு. எல்லாமே வந்து சும்மா ஓட்டில் தான் வறுக்கணும். மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்று யாருக்கு உங்கள் வீட்டில் காரம் நிறையா சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அந்தமாரி எங்களுக்கு காரம் வந்து நாங்கள் 10 மிளகா சேர்த்துருக்குறோம். வத்த மிளகாய். எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமே தான் எல்லாமே வறுத்து எடுக்கணும். சென்னாக்குண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நாங்கள் காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இது தேவை இருக்கும்போது நம்ம எடுத்து இந்த சென்னாக்குண்ணியை வந்து இப்படி வறுத்து எந்த ஒரு இது செய்கிறதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சென்னாக்குண்ணி சம்பா இந்தமாரி பொடி பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நாகூரில் எங்கள் தம்பி காரைக்காலில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. வந்து எடுத்துகிட்டு வந்து புளியாம்பழமும் இதுவும் சென்னாக்குண்ணியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எங்கள் தம்பி வந்து. இதை வந்து வெளியில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா இந்தமாரி சென்னாக்குண்ணிலாம் வந்து வீணாக போயிடும். அதனால் நீங்கள் இந்தமாரி டப்பாவில் எடுத்து நல்லா இப்படி வச்சு எடுத்து போட்டு டப்பாவில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் அப்படியே இருக்கும், வீணாக போகாது. இந்தமாரி டப்பாவில் வாங்கி இந்தமாரி டப்பாவில் வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த பொருளுமே வந்து எடுத்து நம்ம அதை செய்யலாம். இதெல்லாம் வந்து இப்போ வறுத்து வச்சோன்னே ஆறிட்ட பிறகு நாங்கள் இதை வந்து பொடி பண்ணி காமிப்போம். பொடி பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கணும். எல்லாம் கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் சாப்பிட்றோம். இந்தமாரி இது ஒரு ஸ்டைலாக செஞ்சு சாப்பிடுவோம். எல்லோரும் எங்கள் வீடியோவை பாருங்கள். எங்கள் வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு எல்லாமே வந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். தீஞ்சிடக்கூடாது. நல்லா இப்படியே அந்த சூட்லேயே நம்ம அந்த எல்லாத்தையும் வறுத்து எடுத்தோம்ல, அப்போ அந்த சூட்லேயே எல்லாமே நல்லா வந்து வறுக்கும்போது உங்களுக்கு அந்த இது கொடுத்துரும். காஞ்சி போய் நல்லா வந்துடும். அப்படியே மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். சென்னாக்குண்ணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வறுத்துருச்சு. நாங்கள் வீடியோவில் வந்து பொடி பண்ணும்போது வீடியோவில் வந்து ஆறினோன்னு பொடி பண்ணும்போது வீடியோவில் பொடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம்.
சென்னாக்குனி அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். வெறும் இந்த இப்போ கடலப்பருப்பு சென்னாக்குனி போட்டிருக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க. சென்னாக்குனியும் பொடி பண்ணிட்டோம். உப்பு சென்னாக்குனி இது வந்து பருப்புங்கள்லாம் சேர்த்தது. நல்ல மணமாக இருக்குது. அந்த மிளகு, 2 ஜீரகம், இந்த கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் பூண்டு எல்லாம் சேர்த்தோன்னே இந்த சென்னாக்குனியெல்லாம் சேர்த்தோன்னே நல்லா ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் இட்லி பொடி மாதிரி நல்லா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தமாரி செஞ்சு நீங்களும் நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மழை டைமில் இட்லி தோசைக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ஆறட்டும். நாங்கள் பொடி பண்ணி வச்சுட்டோம். சென்னாக்குனி எல்லா பருப்புங்கள்லாம் போட்டு நல்லா வறுத்து நல்லா மணமாக இருக்குது. இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை பண்ணி நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.